வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு 8 பேர் வரதா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7வது ஆள் தான் நம்மளுடைய அருண் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாச்சனா வர போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு பாவமாக இருக்குது. ஏதோ இப்போ பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசி கடைசியாக அங்கே இருக்கிறவங்களாம் இவங்களை போட்டு கலாய்ச்சி முத்துக்குமரும் சேர்ந்து ஒரு பக்கம் கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி ஐயோ பாவமாக இருந்துச்சு. இந்த பொண்ணு இன்னும் திருந்தலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்னவ், ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. ஆர்னவ் ஆரம்பித்த விதமே சரியில்லை. ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா சவுண்டு கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது படிப்பு பற்றி பேசுகிறான ஒருத்தன் யார் அப்படின்னாரு. அப்போது எல்லாருமே வந்துட்டு நார்மலாக தான் கேட்குறாங்க போல சொல்லிட்டு சத்யா இருந்தாங்க. அந்த ஷர்ட்லெஸ்க்கா எங்கே அப்படின்னு. இப்போது இதை வந்துட்டு சத்யா வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பார். ஸோ உள்ளே வரும்போது அவர் ஒரு மரண பீதியோ வரப்போகிறார். என்னென்ன நடக்க போய் தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆமாம் ஒருத்தன் தடை விட்டு நோண்டிக்கிட்டு இருப்பானே அவன் ஜெஃப், அவன் எங்கே அப்படின்ட்டார். நான் அப்பயே சொன்ன ப்ரொமோவில் ஜெஃப்பை பற்றி தான் சொல்கிறாங்க, நீங்களாம் செஃப்பு நீங்கள். கடைசியில் அது ஜெஃப்பு தான், ஜெஃப்ரோவை பற்றி தான் சொல்லியிருக்காரு. உடனே எல்லோரும் டென்ஷன் ஆச்சு. முத்துக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த மாதிரி மேனஸ் இல்லாமல் பேசுகிறவங்கள வச்சுக்கிட்டா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்று ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மற்றவங்களும் அதே இடத்துல தான் இருந்தாங்க. நேரடியாக போனார். இல்லை முத்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கன்னு இவர் வந்து இவருக்கு முத்துவை பிடிக்கும் போல இருக்குது. முத்துவை பிடிச்சா முத்துக்கு இவர் சொம்பு தூக்குனா அதுக்கு முத்து வந்து இவருக்கு சொம்பு தூக்குறாருன்னு அங்கே வந்துட்டு அவர் பேசுறது தப்பு. பயங்கரமாக இருந்துச்சு. அவரும் போனவொடனே ஜாக்லின்னு போயிட்டாங்க. 2 பேரும் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி மேனஸ் இல்லாமல் முதல் பேசாதீங்க, இந்த பிளேஸ்க்குன்னு ஒரு டெக்கரம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்தடுத்துன்னு எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டார். அந்த டைமில் வந்து வர்ஷினி வெங்கட்லாம் பொங்குறாங்க. என்னடா அது வர்ஷினி வெங்கட் பேசவே மாட்டாங்களே, இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரியா முதற்கொண்டு எல்லாருமே எனக்குலாம் அதனால தான் நான் பேசினேன். ரியாலாம் வந்துட்டு சூப்பரான கண்டஸ்டன். பட் என்னென்னா மக்கள் வந்துட்டு முகம் தெரியாத மூஞ்சி. இப்போ வந்துட்டு மஞ்சரி ரியாலாம் வந்துட்டு முகம் தெரியல, எங்களுக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்க எது பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு போடுறாங்க பாருங்க ஒரு சில மக்கள். ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள் ஒரு பிரச்சனை வந்து டபக்குன்னு இப்போ இங்கே இந்த நேரத்தில் மஞ்சரிலாம் இருந்ததுன்னா குரல் வேறு மாதிரி ஹெவியாக வந்திருக்கும். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. முத்துக்குமரை போட்டு பொழந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அவர் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் ஹையாக வராரு, எல்லாருமே சரி இதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு பக்கம் இது பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு இந்த வீட்டில் 2 பேர் ரொம்ப பிடிக்கும், முதல் பிடிச்சவங்க சொல்லிடுறேன் அப்புறம் பிடிக்காதவங்களை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதை பிடிச்சவங்கள வந்து தீபக்கையும் முத்துவும் கூப்பிட்றன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்புறம் அவங்க 2 பேர் நிற்க வச்சு எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும் முத்துவோட கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பராக இருக்குது. தீபக் வந்து ஃபஸ்ட்டு 14 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தார். அதுக்கப்புறம் போக அவர் சூப்பராக பண்ணிட்டாரு. அப்புறம் ஜாக்லின் சூப்பராக நீ பண்ணுறமா, நல்லா நிறைய ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி விடுதோட வந்திருக்கா வேறு லெவல்மா. அப்புறம் பவித்ரா வந்து நல்லா சூப்பராக ஏஞ்சல் மாதிரி பண்ணம்மா, முட்டையெல்லாம் உனக்கு ஊற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் சொல்லி அது முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த விஷால் போயிட்டு ஆரம்பிச்சிது. ஐயோ அப்பா ஏன் தான் இப்படின்னு. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏன் கோவம்னா அசின், அதனால தான். சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு முத்துக்குமரனுக்கும் அர்ணவுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னு நின்னார் பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.